அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மள பல பேருக்கு தேவைப்படக்கூடிய, பல பேர் இல்லை சில பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாங் எடுத்துக்கலாம். அந்த சாங்கில் பார்த்தோம்னா வாய்ஸ் இருக்கும், அதே போல் மியூசிக்கும் இருக்கும். ஸோ ரெண்டு சேர்ந்தது தான் ஒரு ஆடியோவாக ஒரு சாங்காக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ப்ரோ எனக்கு வாய்ஸ் வேணாம், அந்த மியூசிக் மட்டும் வேணும், நான் என்னோட ஷார்ட் ஃபிலிமுக்கு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் இந்த விஷயம் நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு எப்பயாவது யூஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ திரும்ப நீங்கள் இந்த வீடியோ வந்து ரீகால் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு இது மாதிரி வேறு சந்தேகம் இருந்துச்சா அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா இப்பவே லைக் பண்ணிக்கங்க. பிகாஸ் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இது மாதிரி அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல கேளுங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் இங்க கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ண முயற்சி பண்றேன். ஓகே, இப்போ எப்படி நம்ம அந்த வாய்ஸையும் மியூசிக்கையும் தனித்தனியா பிரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு வெப்சைட் தேவை. நீங்க இந்த வெப்சைட்குள்ள போய்க்கங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆயிடுவீங்க. சோ இதுல பார்த்தோம்னா இவங்களேவும் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு ஆடியோவுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பேசிக் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க இங்க கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம வாய்ஸையும் மியூசிக்கையும் தனித்தனியா பிரிக்கணும். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்க வோக்கல் ரிமூவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க எந்த ஆடியோவை பிரிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த ஆடியோவை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான், அதுவே ஆட்டோமேட்டிக்கா பிரிச்சிடும். இது அக்யூரேட்டா பிரிக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சில இடத்துல அக்யூரேட்டா பிரிக்கும், பட் சில இடங்கள்ல அப்பப்போ மிர்ஜாகி கேட்கும். ஏன் அப்படின்னா இது ஒரு ஏஐ பேஸ் பண்ண ஒரு வெப்சைட். ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை நமக்கு வருது. அதனால ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இது அக்யூரேட்டாவே பிரிச்சிருது. ஸோ இதில் பிரிச்ச இந்த ஆடியோவில் உங்களுக்கு மியூசிக் எந்த அளவுக்கு வேண்டும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா வால்யூம் ஒரு சில இடத்துல மியூசிக் அதிகமாகவும் வாய்ஸ் கம்மியாகவும் வைக்கலாம். இல்ல ஒரு சில இடத்துல வாய்ஸ் அதிகமாகவும் மியூசிக் கம்மியாகவும் வச்சுக்கலாம். சோ இது இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். Hou me vast, ik voel me eindelijk geborgen. Hou me vast. ஸோ இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த அளவுக்கு இது அக்யூரேட்டாக பிரிக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இதில் எதை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தனியாக செப்பரேட்டாக சேவ் பண்ணிக்கிற முடியும். சேவ் மியூசிக்னு இருக்குது, சேவ் வோக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை செலக்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் அதை மட்டும் உங்களுடைய டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். இதில் இது மட்டும் இல்லைங்க, இந்த ஆப்ஷன் மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிச் சேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா இந்த ஆடியோவோட பிட்சை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். எதுக்காக அப்படின்னா யூடியூப்ல காப்பிரைட் வரக்கூடாது அப்படின்ற காரணத்தினால நிறைய பேர் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா யூடியூப்ல அதிகமா காப்பிரைட்ஸ் வராது. இப்போ நான் பிட்சை அதிகப்படுத்திட்டேன், எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டு பாருங்க. ஓகே, இப்போ நான் பிட்சை குறைக்கிறேன், இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டு பாருங்க. ஸோ இது கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்கே தேவையோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் மேக்ஸிமம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது. பட் வரும், ஆனால் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மட்டும் இல்லாமல் இதில் ஆடியோ கட்டர் இருக்குது, அதே போல் ஆடியோ ஜாயினர் இருக்குது, இல்லை வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது, கரோக்கே ரெக்கார்டர் இருக்குது. இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேருமே உங்களுடைய
லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணாமல் சிம்பிளாக நீங்கள் ஆடியோ சம்மந்தப்பட்ட அனைத்தையுமே நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் பெஸ்ட் வெப்சைட் மற்றும் டெக் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வேறு பெல் பட்டனை எழுதுருங்க. என்ன நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே போல் இன்னொரு செம்மையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடுபடுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.